ஹாய் ஹலோ யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். குரு பேட்டர்ன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். சார் வாழ்க வளமுடன். சார் இன்றைக்கி குரு பேட்டர்ன்ஸு கிளாஸில் உங்களுக்கு என்ன ஸ்டைல் சொல்லித்தரேனாங்க. கேர்ள்ஸ் ஸ்லீவ் பேட்டர்னுங்க. கேர்ள்ஸ் ஸ்லீவ் பேட்டர்ன் பயிர் கொடுத்த மெஷர்மெண்ட் சார்ட் வச்சு எப்படி பேட்டர்ன் போட்டு உங்களுக்கு சொல்லித்தர பாருங்க. நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க. பாருங்கள், இது ஆர்ட் ஒர்க்குங்க. பயிர் கொடுத்த ஆர்ட் ஒர்க்குங்க. இது மெஷர்மெண்ட் சார்ட் அண்ட் ஆர்ட் ஒர்க்குங்க. இப்போ ஒரு மெஷர்மெண்ட் சார்ட் நம்ம கைக்கு வந்த உடனே பாய்ஸாக கேர்ள்ஸான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கேர்ள்ஸ் அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுருங்க. ஸ்லீவ் ஓப்பன் வந்து கொஞ்சம் கிராஸாக வரணுங்க. கேர்ள்ஸ் ஸ்டைல் உமன் ஸ்டைல் பூராமே இப்படி தான் பேட்டர்ன் போடுங்க. ஓகேங்களா? கேர்ள்ஸு அண்டு உமன் ஸ்டைலுக்கு வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் இப்படி தான் போடணுங்க. இதுதான் ப்ரொசீஜருங்க. பாய்ஸு மென்ஸுக்கு வந்து ஸ்லீவ் ஓப்பன் ஸ்ட்ரைட்டாக வரணுங்க. கேர்ள்ஸுக்கு வந்து கிராஸாக வரணுங்க ஸ்லீவ் ஓப்பன். பாருங்கள், எல்லாமே நோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அப்புறம் கேர்ள்ஸ் ஸ்லீவ் பேட்டர்ன் டிராஃப்டடு டுட்டோரியல் கிளாஸுங்க. கேர்ள்ஸ் ஸ்லீவ் பேட்டர்ன் டிராஃப்டடு டுட்டோரியல்ஸ். பாடி பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி போட்டாச்சுங்க. நான் ஸ்லீவ் பேட்டர்ன் மட்டும் தான் போடுறோங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆகுதுங்க, கிளாஸ் ரொம்ப லேட் ஆகுதுங்க. அதனால் ஸ்லீவ் பேட்டர்ன் மட்டும் தான் எப்படி போடுறாங்க சொல்லி தருவாங்க. ஒன்லி ஸ்லீவ் பேட்டர்ன் மட்டும் தான் போட்டுருங்க. பாடி பேட்டர்ன் போட்ட பேட்டர்ன் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்லி ஸ்லீவ் பேட்டர்ன் டிராஃப்டடுங்க. பாடி பேட்டர்ன் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மெஷர்மெண்ட் சார்ட் படி பாடி பேட்டர்ன் பாருங்கள். இதான் பாடி பேட்டர்னுங்க. பாருங்கள், இந்த பாடி பேட்டர்னோட ஷேப் இப்படி தான் வருங்க. வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு, மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அது பேஸ் பண்ணி பேட்டர்ன் போட்டாச்சுங்க. பாருங்கள், பாடி பேட்டர்ன் இது. இதில் எடுத்து அந்த போ வச்சிடலாங்க. ஓகே, பாடி பேட்டர்ன் ஷேப் பார்த்துக்குங்க. ஸ்டிச்சிங் லென்ஸ் இதில் கொடுத்துருக்குங்க. பாடி பேட்டர்ன் வந்து பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டிச்சிங் லென்ஸ் செக் கொடுத்தாச்சுங்க. இந்த பாடி பேட்டர்னில் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் மட்டும் தான் டாட் பண்ணுறாங்க. ஸ்லீவ் மெஷர்மெண்ட் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். பாடி பேட்டர்ன் ஷேப் இப்படி தான் வருங்க. ஒன்லி டிராஃப்டட் ஸ்லீவ் பேட்டர்னுங்க. ஓகே, மெஷர்மெண்ட் சார்ட் எடுக்கிறேங்க. பாருங்கள், மெஷர்மெண்ட் சார்ட்டில் பாருங்கள். ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ஓப்பன், அண்டர் ஆர்ம் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பைசெப் மெஷர்மெண்ட் கொடுக்கலிங்க. பைசெப் மெஷர்மெண்ட் கொடுக்கல. ஸ்லீவ் லென்த் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் ஓப்பன் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர். அண்டர் ஆர்ம் மெஷர்மெண்ட் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்லீவ் லென்த்து 18 சென்டிமீட்டர், ஸ்லீவ் ஓப்பன் 15 சென்டிமீட்டர், அண்டர் ஆர்ம் மெஷர்மெண்ட் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பைசெப் மெஷர்மெண்ட் மட்டும் கொடுக்கலிங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணுங்க. பைசெப் மெஷர்மெண்ட் கால்குலேட் பண்ணணும். நம்ம பைசெப் மெஷர்மெண்ட் இருந்தால் தான் பேட்டர்ன் போட முடியுங்க. ஸ்லீவ் பேட்டர்ன் போடுறதுக்கு பைசெப் மெஷர்மெண்ட் மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக வேணுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது அப்படியே பேட்டர்ன் போட்டுக்கலாங்க. ஸ்டிச்சிங் லென்ஸ் கடைசியாக கொடுத்துக்கலாங்க. ஸ்டிச்சிங் லென்ஸ் லாஸ்ட்டுங்க. என்ன மெஷர்மெண்ட் இப்படி போட்டுங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாங்க. பைசெப் மெஷர்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணலைங்க. நம்ம வந்து கால்குலேட் பண்ணணுங்க. அது பாருங்கள், பைசெப் மெஷர்மெண்ட்டு நான் மெஷர்மெண்ட் சார்ட்டில் மென்ஷன் பண்ணலைங்க. பயிர் கொடுக்கல, நம்ம கால்குலேட் பண்ணுறோங்க. நாட் கிவன் பைசெப் மெஷர்மெண்ட்டுங்க. பாடி ஆமோல் பேட்டர்ன், ஆமோல் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமோல் மெஷர்மெண்ட் வந்து 18 சென்டிமீட்டருங்க. அது வந்து -8% பண்ணால் பைசெப் மெஷர்மெண்ட்டுங்க. பாடி ஆமோல் மெஷர்மெண்ட்லேருந்து பாடியோடைய ஆமோல் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆமோல் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து -8% பண்ணாக்க பைசெப் மெஷர்மெண்ட்டுங்க. பாருங்கள், ஆமோல் மெஷர்மெண்ட் 18 சென்டிமீட்டருங்க. ஆமோல் மெஷர்மெண்ட் வந்து 18 சென்டிமீட்டருங்க. ஆமோல் மெஷர்மெண்ட் 18 சென்டிமீட்டருங்க. அதில் வந்து ஒரு -8% பண்ணிக்கோங்க. 16.5 ஆமோல் மெஷர்மெண்ட் 18 சென்டிமீட்டருங்க. ஓகே, பாருங்கள், ஆமோல் மெஷர்மெண்ட் 18 சென்டிமீட்டர் -8% பண்ணாமக்கா 16.5 சென்டிமீட்டர் வருதுங்க. அதுதான் வந்து பைசெப்போட மெஷர்மெண்ட்டுங்க. ஆமோல் மெஷர்மெண்ட்லேருந்து -18% மைனஸ் பண்ணோம்னாக்கா அதில் வர ஆன்சர் தான் வந்து பைசெப் மெஷர்மெண்ட்டுங்க. பைசெப் மெஷர்மெண்ட் அப்படியே 16 சென்டிமீட்டர் அப்படியே வச்சுக்கலாங்க. ஆமோல் மெஷர்மெண்ட் -8%ங்க பண்ணோம்னா 16.5 சென்டிமீட்டர் வருதுங்க. அதுதான் பைசெப்போட மெஷர்மெண்ட்டுங்க. இப்போ வந்து நம்ம பைசெப் மெஷர்மெண்ட்டும் ஸ்லீவ் லென்த்தை வச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று போடுறோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதாங்க. ஸ்லீவ் லென்த்தும் பைசெப் மெஷர்மெண்ட்டை வச்சு ஒரு செஸ்ட்டு லென்த் மெஷர்மெண்ட் வைக்கிற மாதிரி வச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. ஸ்லீவ் லென்த்து அண்டு பைசெப் மெஷர்மெண்ட்டுங்க.
அந்த ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. பேட்டர்ன் டாட் பண்ணுறேங்க. பேட்டர்ன் டாட் பண்ணலாங்க. சைட்லேயும் டாப்பில் ஒரு மார்ஜின் வச்சுக்கோங்க. நம்ம மார்ஜின் கீழே தான் பேட்டர்ன் போடுவாங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா டக்குனு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுங்க. இங்கே ஒரு மார்ஜின் 1 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் டாப்லேயும் சைடில் 1 இன்ச் மார்ஜின் வச்சாச்சுங்க. இந்த கீழே தான் நான் பேட்டர்ன் போடுறேங்க. ஸ்லீவ் பேட்டர்ன் மட்டும் தான் போடுறோங்க. பைசெப் லென்த்தும் பைசெப் மெஷர்மெண்ட் வச்சு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று போடுறேங்க. பாருங்க, லென்த்து இப்போ 80 சென்டிமீட்டருங்க, பைசெப் 16.5 சென்டிமீட்டருங்க வச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று போடுறோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க, ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு போடுறோங்க. ஓகே, மெஷர்மெண்ட் சார்ட் எடுத்துக்கலாம். இன்ச் டேப் எடுத்துக்கலாங்க. இன்ச் டேப் எடுத்து ஃபஸ்ட்டு 18 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு வைக்கிறேங்க. ஆஸ் பர் மெஷர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு டாட் பண்ணுறாங்க. ஸ்டிச்சிங் லென்ஸ் வந்து கடைசியாக கொடுத்துக்கலாங்க. 18 சென்டிமீட்டருங்க. ஸ்லீவ் லென்த் ஃபஸ்ட்டு வைக்கிறேங்க. 18 சென்டிமீட்டர் ஸ்லீவ் லென்த்துங்க. ஷார்ட் ஸ்லீவ் லென்த் வைக்கிறேங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுத்துருக்குது அப்படியே வைக்கிறேங்க. எயிட்டி சென்டிமீட்டருங்க லென்த் வச்சுங்க. ஓகே, இப்போ பைசெப் மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. இப்போ 16.5ங்க, 16.5 சென்டிமீட்டர் வச்சு பைசெப் மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. வச்சு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று போடுறோம். இப்போ வந்து பாயிண்ட் வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 16.5 சென்டிமீட்டர் பாயிண்ட் வைக்கிறேங்க. 16.5 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறோங்க. இந்த ஸ்கேல் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக வருங்க லைனு. இந்த மார்ஜினில் வச்சுருக்கலாம், அதில் இந்த பக்கம் வந்து வைக்கிறோங்க. ஓகே, 16.5 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம். அதில் அதை ஜாயின் பண்ணிக்கலாங்க அப்படியே. ஓகே, ஆஸ் பர் மெஷர்மெண்ட் 18 சென்டிமீட்டர் வச்சுருங்க. கடைசியாக ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுத்துக்கலாங்க. இது பைசெப் மெஷர்மெண்ட் 16.5 சென்டிமீட்டருங்க. பைசெப்புங்க. ஃபஸ்ட்டு ட்ராஃப்ட் வந்து லென்த்தும் பைசெப்பும் வச்சு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டிருக்குதுங்க. ஓகே, பாருங்கள், ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டாச்சுங்க. லென்த் 18 சென்டிமீட்டர், பைசெப் 16.5 சென்டிமீட்டருங்க. ஓகே, இப்படி தான் வரணுங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் இது தாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ஓப்பனுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. ஸ்லீவ் ஓப்பன் வந்து 15 சென்டிமீட்டருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துங்க ஸ்லீவ் ஓப்பனுங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டில் செக் பண்ணிக்கலாங்க. 15 சென்டிமீட்டருக்கு கேட்டிருக்காங்க. ஸ்லீவ் ஓப்பன் 15 சென்டிமீட்டருங்க. 15 சென்டிமீட்டர் ஸ்லீவ் ஓப்பன். ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. 15 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தான் வைக்கிறோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் தான் க்ரியேட் பண்ணுறோங்க. பாருங்கள், ஸ்லீவ் ஓப்பன் 15 சென்டிமீட்டருங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. பையர் கேட்டிருக்காங்க 15 சென்டிமீட்டருங்க. 15 சென்டிமீட்டர் ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. ஸ்டிச்சிங் லென்ஸ் வந்து பேட்டர்னில் போட்டதுக்கு கடைசி ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுத்துக்கலாங்க. இப்போ ஆஸ் பர் மெஷர்மெண்ட் தான் போட்டுருக்குறேங்க. ஓகே, 15 சென்டிமீட்டருங்க ஸ்லீவ் ஓப்பன் வச்சு ஒரு பாயிண்ட் வச்சுருக்குங்க. பாயிண்ட் மட்டும் தான் வச்சுருக்குங்க, டாட் பண்ணல. 15 சென்டிமீட்டருங்க ஸ்லீவ் ஓப்பன். ஓகே,
இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறது பாருங்கள், ஸ்லீவ் ஓப்பன் சைடு வந்துங்க ஒரு 2.5 சென்டிமீட்டருங்க, அதாவது 1 இன்ச்சு 2 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. பாருங்கள், ஸ்லீவ் ஓப்பன் சைடுங்க ஒரு 2.5 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க, ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறேங்க. அது ஸ்ட்ரைட்டாக தேர்ட் டிராஃப்ட் வந்து ஸ்லீவ் ஓப்பன் சைடுங்க 2.5 சென்டிமீட்டர் தள்ளி வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க, ஸ்லீவ் ஓப்பன் கிராஸ் வரதுக்காகங்க. பாருங்கள், அந்த கிராஸ் ஸ்லீவ் ஓப்பன் கிராஸ் வரணும் இல்லைங்களா, அதுக்காக அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறேங்க, ஸ்லீவ் ஓப்பன் சைடுங்க. பாருங்கள், இப்படி தான் வைக்கணுங்க. 2.5 சென்டிமீட்டருங்க. ஸ்லீவ் ஓப்பன் சைடுங்க. நம்ம இப்போ பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கோம்ல, ஸ்லீவ் ஓப்பனுங்க மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம்ல, அந்த சைடில் வந்துங்க மேல் சைடில் வந்து 2 சென்டிமீட்டர், ஒரு 2 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஓகே, 2 சென்டிமீட்டர் வச்சுங்க. ரெண்டரை சென்டிமீட்டருங்க. 2 எவ்வளோ வேணால் வைக்கலாங்க. 2 சென்டிமீட்டர் வைக்கலாம், 2.5 சென்டிமீட்டர் வைக்கலாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக அந்த கோடு வேண்டியது இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கோடு போட்டு காமி நம்புகிறேன். 2.5 சென்டிமீட்டருங்க. 2.5 சென்டிமீட்டர் ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறேங்க, ஸ்லீவ் ஓப்பன் சைடுங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ஓப்பன் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க, நமக்கு கருவு அப்படியே கரு ஷேப் எடுத்துக்கலாங்க. லைட்டாக கருவு எடுத்துக்கலாங்க, அவ்வளோதாங்க. 2 சென்டிமீட்டர் வச்சு கருவு எடுத்துக்கலாங்க. ஓகே, ஸ்லீவ் ஓப்பனுங்க. ஸ்லீவ் ஓப்பன் வந்து லைட்டாக கிராஸ் எடுத்துருக்குங்க, அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துங்க அண்டர் ஆர்ம் மெஷர்மெண்ட் வைக்கணுங்க. நெக்ஸ்ட் டிராஃப்ட் வந்து அண்டர் ஆர்ம் டிராஃப்ட் பண்ணுறோங்க. அண்டர் ஆர்ம் மெஷர்மெண்ட் இப்போ வைக்கிறாங்க. இப்போ அண்டர் ஆர்ம் மெஷர்மெண்ட் எவ்வளோங்க, 6 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அண்டர் ஆர்ம் மெஷர்மெண்ட் 6 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்படி சேம் அப்படியே வைக்கிறாங்க. அந்த பைசெப் மெஷர்மெண்ட் எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல அண்டர் ஆர்ம் வைக்கிறாங்க. அந்த அந்த பாயிண்ட்டுக்குள்ளே அண்டர் ஆர்ம் வர மாதிரி வைக்கிறாங்க. 6 சென்டிமீட்டருங்க. சிக்ஸ் சென்டிமீட்டருங்க. அண்டர் ஆர்ம் மெஷர்மெண்ட் 6 சென்டிமீட்டர் வச்சுருக்குங்க. சிக்ஸ் சென்டிமீட்டர் அண்டர் ஆர்ம் மெஷர்மெண்ட்டுங்க. அந்த பைசெப் கனெக்ட் ஆகிற இடத்துல நம்ம அண்டர் ஆர்ம் மெஷர்மெண்ட் வைக்கிறோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ஆமோல் ஷேப் எடுக்கிறோங்க. ஸ்லீவ் ஆமோல் பக்கம் வருதுங்களா, ஷேப் எடுக்கிறோங்க. கரு ஷேப் எடுக்கிறோங்க. இப்போ பாருங்கள், இதை மெஷர் பண்ணி பார்க்குறேன். 22 சென்டிமீட்டர் வருதுங்க. இந்த லைன் வந்து இதுக்கு டோட்டலாக மெஷர் பண்ணி பார்க்குறோம். 22 சென்டிமீட்டர் வருதுங்க. 22 சென்டிமீட்டர் வருதுங்க. அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோங்க. ரெண்டாக பிரிச்சுட்டு 11 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. கரு ஷேப் எடுக்கிறதுங்க. பாடியோட இப்போ ஸ்லீவோட கரு ஷேப் எடுக்கணுங்க. அந்த லைன் வந்து 22 சென்டிமீட்டர் இருக்குதுங்க. அது ரெண்டாக பிரிச்சுன்னா 11 சென்டிமீட்டர் வருதுங்க. 11 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. 22 சென்டிமீட்டருங்க. 22 வருது. 11 அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோங்க. ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். 11 சென்டிமீட்டர் வருதுங்க. 11 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறேங்க. 11 சென்டிமீட்டர், அந்த பக்கம் 11 சென்டிமீட்டருங்க. ஓகேங்களா, ஷேப் எடுக்கிறதுக்காக அந்த பாயிண்ட் பிரிச்சுருக்குறோங்க. கரு ஷேப் எடுக்கிறோம். ஸ்லீவோட கரு ஷேப் எடுக்கிறோங்க. சும்மா அப்படி கையிலே கூட வரைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், ரைட்டாக கிராஸ் எடுக்கிறோங்க, அவ்வளோதான். ஓகே, கரு ஷேப் எடுக்கிறோங்க. அந்த ரெண்டாக பிரிச்சுக்கிறோங்க. அந்த பாயிண்ட்லேருந்து கரு ஷேப் எடுக்கிறோங்க. இந்த ஸ்கேல் வச்சு பார்க்குறேங்க. வேணால் கையிலே போய் எடுத்துக்கலாங்க. இப்படி கரு ஷேப் எடுக்கிறோங்க.
பாருங்கள் இந்த ரெண்டாக பிரிச்சிருக்கோம்ல அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ கர்வ் ஷேப் எடுத்துக்கிறோங்க. அவ்வளோதாங்க. ஸ்லீவ் ஷேப் இப்படி தான் வரணுங்க. ஸ்லீவ் ஷேப்புங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுக்குறோங்க. இந்த ஸ்லீவ் பட்டன் இப்படி தான் வருங்க. கேர்ள்ஸோட ஸ்லீவ் பட்டன், கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸோட ஸ்லீவ் பட்டன் இப்படி தான் வரணுங்க. ஷேப் இப்படி தான், இதுதான் கரெக்டான ஷேப்புங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுக்குறோங்க. 1 சென்டிமீட்டருங்க ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுக்குறோங்க. ஒன் சென்டிமீட்டருங்க. எங்கெல்லாம் ஓவர்லாக் தையலோ அங்கெல்லாம் ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுக்குறோங்க. ஃபஸ்ட் வந்து ஆர்மோல் ஷேப் கொடுக்கலாங்க. பாருங்கள், ஓவர்லாக் தையல் வரதுல ஒரு சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுக்குறோங்க 1 சென்டிமீட்டர். அப்படியே அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைன் அப்படியே பேஸ் பண்ணி அப்படியே ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாம் வேண்டியதாங்க. இப்படி கீழே அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. அப்படியே 1 சென்டிமீட்டருங்க. ஓகே, பண்டராம் சைடு 1 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க ஸ்டிச்சிங் லென்ஸ்க்கு. ஓகே, பண்டராம் சைடு வந்து 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுக்குறோங்க. 1 சென்டிமீட்டருங்க. ஓகே, 1 சென்டிமீட்டருங்க. இப்போ எம் சைடு வந்து 2 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க, அலவன்ஸ் கொடுக்குறோங்க. எம் வந்து 2 சென்டிமீட்டருங்க. எம் 2 சென்டிமீட்டருங்க. ஸ்லீவ் எம்முங்க இந்த இடங்க. இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க ஸ்டிச்சிங் லென்ஸுங்க. ரெண்டு சென்டிமீட்டருங்க. ஓகே, 2 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. ஓகே, 2 சென்டிமீட்டருங்க. எம் அடிச்சடிக்கு டவருங்க, ஸ்லீவ் எம் டவருங்க அது. இந்த இடம் வெளியே போகக்கூடாதுங்க, ஸ்ட்ரைட்டாக உள்ளே தான் வரணுங்க. ஆம்புலன்ஸ் 1 சென்டிமீட்டருங்க ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சுங்க, வெளியே போயிடக்கூடாது. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், ஸ்லீவ் பட்டன் இப்படி தான் வரணுங்க. ஸ்டிச்சிங் வந்து கொடுத்தாச்சுங்க, ஷேப் இப்படி தான் வரணுங்க. கேர்ள்ஸ் ஸ்லீவ் பட்டனுங்க. ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் இதை எடுத்து பாடி பேட்டனோட மேட்ச் பண்ணணுங்க. ஆஃப் பேட்டர்னுங்க, ஸ்லீவ் பேட்டர்னுங்க. ஷேப் இப்படி தான் வரணுங்க. ஆம்பூல் சைடு லைட்டாக ஸ்லீவ் ஓப்பன் சைடு லைட்டாக கிராஸ் பண்ணி எடுத்துருக்குறோங்க. பாய்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணுங்க, கேர்ள்ஸ் உமன்ஸ் வந்து கிராஸாக கொண்டு வரணுங்க. கட் பண்ணி எடுத்துடலாங்க பேட்டர்னுங்க. இந்த மார்ஜின் வச்சு கட் பண்ணிடலாங்க. ஓகே, இப்போ மேல் சைடு மடிச்சு விட்றோங்க. ஸ்லீவ் எம் சைடு எப்படி மடிச்சு விட்றோங்க.
ஓகே. இப்படி கட் பண்ணிடலாங்க. எம் சைடு அலவன்ஸ் கொடுத்தாச்சுங்க, அப்படியே கட் பண்ணிடுறோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வரணுங்க. ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்குமே என்ன பண்ணுங்களா, ஸ்லீவ் ஓவர் சைடு எடுத்து ஆமோல் பாடி பேட்டர்ன் வந்து நம்ம மேட்ச் பண்ணணுங்க. இப்போ பாடி பேட்டர்ன் எடுக்கிறாங்க, ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாடி பேட்டர்ன் எடுத்துங்க, இந்த ஆமோல் சைடு இருக்குங்க, இது ரெண்டும் வந்து பாடியில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணுங்க. பாடி பேட்டர்னா மேட்ச் டு ஸ்லீவ் பேட்டர்னுங்க. ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்து பாடி பேட்டர்னில் ஆமோல் சைடு கரெக்டாக உட்காந்து நம்ம செக் பண்ணணுங்க. பாருங்க, ஸ்லீவ் பேட்டர்ன் மேட்ச் டு பாடி பேட்டர்னுங்க. பாடி ஆமோல் ஷேப் இது வந்து இந்த இடத்துல மேட்ச் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. பேட்டர்ன்லாம் போட்டதுக்கப்புறம் இதை எடுத்து செக் பண்ணி பார்க்கணுங்க, இதில் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணுங்க. ஸ்லீவ் பேட்டர்னுங்க, இதை எடுத்து பாடி பேட்டர்னில் உட்காரதான் வச்சு பார்க்கணுங்க. மேல் சைடு கூட வச்சு பார்த்துக்கலாம், மேலே கூட வச்சுக்கலாங்க. நான் மெஷர்மெண்ட்டில் அதில் சிட்டிகள் கொடுத்துருக்கீங்களா? இப்போ இது எப்படி பாடி பேட்டர்னோட இதை வச்சு பார்க்கணுங்க. ஹெச்ஆ இருந்தாக்கா அப்புறம் ஸ்லீவ் திருகல் மாதிரி வந்துடும். ஹெச்ஆ இருக்குதுங்க. அப்புறம் இவ்வளோ ஹெச்ஆ இருக்குதுங்க. இந்த அளவு கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ இந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குதுங்க. அதை நம்ம கம்மி பண்ணணுங்க. பாருங்கள், இப்படி வச்சு பார்க்கணுங்க, கம்மி பண்ணணுங்க. அதை இந்த பக்கம் கொஞ்சம் லேசாக கம்மி பண்ணிக்கலாங்க. இப்படி லேசாக கம்மி பண்ணிக்கலாங்க. இந்த பாடியோட ஆமல் ஷேப்பில் லேசாக கம்மி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல அப்படி கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ வச்சு பார்க்குறேன், கம்மி பண்ணிவிட்டு கம்மி வச்சு ஸ்லீவ் பட்டலாம் அது கம்மி பண்ணிக்கலாங்க. அந்த ஓகே, அப்பயும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. ஸ்லீவ் பேட்டர்னில் வந்து இந்த கொஞ்சம் லேசாக கம்மி பண்ணுறோங்க. ஆமாம், ஷேப் படுத்துமில்ல, அதை லேசாக கொஞ்சம் கம்மி பண்ணுறோங்க, அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே வச்சு பார்க்கலாங்க. பாடி பேட்டர்ன் அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், அப்பயும் கொஞ்சம் லேசாக இப்போ அதிகமாக இருக்குங்க. ஓகே, வந்து பாடி பேட்டர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. அக்கா செஸ்ட் மேட்ச் கொடுக்கலீங்க, அதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. லேசாக கம்மி பண்ணிக்கலாங்க. அதை இந்த பாடி பேட்டர்னில் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாங்க. ஆமோல் ஷேப் வந்து லேசாக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாங்க. ஸ்லீவ் பேட்டர்னுக்கு மேட்ச் பண்ணி கூட பாடி பேட்டர்ன் கூட லேசாக ஆல்டர் பண்ணிக்கலாங்க. ஓகே, கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. பாடி பேட்டர்னில் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாங்க. இந்தளவுக்கு பெருசாக இருக்குதுங்க, அதிகமாக இருக்குது. இந்த பாடி பேட்டர்னில் கொஞ்சம் லேசாக கம்மி பண்ணிக்கலாங்க. பாடி பேட்டர்னில் கொஞ்சம் லேசாக ஷேப் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாங்க. அக்கா செஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுக்கலைங்க, ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டில் பை வந்து கொடுக்கல, அதனால் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. இது ரெண்டையும் அளந்து பார்க்குறோங்க. இந்த மெஷர்மெண்ட் அந்த மெஷர்மெண்ட் மேட்ச் ஆகணும், பாடி மெஷர்மெண்ட் மேட்ச் ஆகணுங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து பாடியிலே வரணுங்க. இப்போ பாடி பேட்டர்னில் வந்து பாடி பேட்டர்லாம் கொஞ்சம் இந்த கரு மெஷர்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது கொடுக்கல இல்லைங்க, அக்ரா செஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுக்காதனால நம்ம இது கொஞ்சம் பாடி ஷேப் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே, இப்போ அது கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து பேட்டர்னுக்கு வெட்டி எடுக்கிறோங்க, கட் பண்ணிக்கிறோங்க. கட் பண்ணுறோங்க, பேட்டர்னை கட் பண்ணுறோம். சரி, கேமரா உள்ள இல்லைங்க, இப்போ கட் பண்ணுறோம். இப்போ வந்து இப்போ மேட்ச் பண்ணுறோங்க. இப்போ அந்த பாடி பேட்டரில் லேசாக கம்மி பண்ணியிருக்குங்க. அதாவது பாடி பேட்டரில் ஆம்புலன்ஸ் இப்போ லேசாக இப்போ ஹெச் பண்ணியிருக்குதுங்க. ஓகே, பாருங்க, எந்த மெஷர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகலையா? ஷோல்டர் மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகாதுங்க. பாடி பேட்டர்னில் இருக்கிற ஆம்புலன்ஸ் ஷேப் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெச் பண்ணியிருக்கிறோம். ஸ்லீவ் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கிறோங்க. இப்போ மேட்ச் பண்ணுறோங்க. கண்டிப்பாக இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன் போனதுக்கப்புறம் பாடி பேட்டர்னில் மேட்ச் பண்ணணுங்க. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக வந்துருக்குங்க. ஓகே, பாடி பேட்டர்ன் அப்படியே திருப்பி வச்சுங்க, அப்படியே மேட்ச் பண்ணி அப்படியே வச்சு பார்க்குறோங்க. ஓகே, கரெக்டாக இருக்குதுங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, அதையும் கம்மி பண்ணிக்கலாங்க. பாடி பேட்டர்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோங்க.
ஓகேங்களா? ஓகே, இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்க. இதுவும் பாடி பேட்டர்ன், ஸ்லீவ் பேட்டர்ன், ஆம்பூல் கரெக்டாக வந்துச்சுங்க. மேட்ச் பண்ணியாச்சுங்க. இது இந்த ஷேப் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருங்க. ஸ்லீவ் பேட்டர்ன் தகுந்த மாதிரி ஷேப் எடுத்துருக்குறோங்க. ஓகே, கரெக்டாக இருக்குங்க. ஒரே ஒரு 3 வச்சா இருக்குங்க, அவ்வளோதாங்க. இந்த பாடி பேட்டர்னும் ஸ்லீவ் பேட்டர்னும் மேட்ச் கரெக்டாக பண்ணுங்க. இந்த பேட்டர்ன் 2 மேட்ச் பண்ணுங்க. ஓகேங்க, இது 2 மேட்ச் பண்ணியாச்சுங்க. இப்படி தான் மேட்ச் பண்ணுங்க. பாடி பேட்டர்ன் மேட்ச் பண்ணுங்க ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம். ஓகே, நன்றி, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.